அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பயந்தவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் ஊர் எல்லைச்சாமியான கருப்ப சுவாமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கருப்ப சுவாமியை தெரியாதவர்கள் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பலருக்கும் குலதெய்வமாகும், ஏராளமான கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் பக்தர்களால் பயபக்தியுடன் வணங்கப்படுபவர்தான் கருப்ப சுவாமி. ஆக்ரோஷமாக ஆடி வரும் கருப்ப சுவாமி என்றாலேயே அனைவரும் பயப்படுவார்கள். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு வரலாறு இருப்பது போல் இந்த கருப்ப சுவாமிக்கும் வரலாறு இருக்கிறது. மிக முக்கியமாக கருப்ப சுவாமி, கருப்பண்ண சுவாமி என பலராலும் பல பெயர்களாலும் அழைக்கப்படும் இந்த காவல் தெய்வம் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கிராமங்களிலும் பல முக்கிய ஆலயங்களிலும் காவல் தெய்வமாக மக்களால் பக்தியுடன் காலம் காலமாக வழிபட்டு வரும் இந்த கருப்ப சுவாமி தான் மிக முக்கியமான சுவாமியாகும். முக்கியமாக இந்த கருப்ப சுவாமி காவல் தெய்வம். இவரது பூர்வீகம் கேரளம் என்பதை தாண்டி கருப்ப சுவாமி பற்றி அறியாத பல வரலாறுகள் இங்கே இருக்கின்றன. முறுக்க மீசை, கையில் வீச்செறிவால், கம்பீரமான தோற்றம், கருப்பு உருவம், மிடுங்கான பார்வை என தோற்றமளிக்கும் கருப்ப சுவாமி கிராமங்கள் இருக்கும் சிறிய கோவில்களில் முதல் முக்கியமாக அலர்மலை, சபரிமலை உள்ளிட்ட பல பெரிய கோவில்கள் வரை காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் கருப்ப சுவாமி. அது மட்டுமல்ல, மிக சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களிலும் தலைவாசல் தெய்வமாக வழிபடுகின்றனர். தீய சக்திகளை அழித்து பக்தர்களை காக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வம்தான். அதே ஒன்று நியாயத்தின் பக்கம் நின்று காக்கும் தெய்வமாக கருப்ப சுவாமி கருதப்படுகிறார். கருப்ப சுவாமிக்கு பல இடங்களில் உருவ வழிபாடும், சில இடங்களில் வெறும் சூளம், அரிவாள் போன்ற ஆயுதங்களை மட்டுமே வேடத்தில் வைத்து வழிபடுவது வழக்கம் உள்ளது. கருப்ப சுவாமிக்கு சுருட்டு, மதுபானங்கள், அசைவப்படியல், நவதானியங்கள், ஆடு சேவல் பலியிடுதல் போன்ற வழிபாடுகள் நடத்தப்படுவதுண்டு. கருப்ப சுவாமியில் சங்கிலி கருப்பு, நொண்டி கருப்பு, முத்து கருப்பு என கிட்டத்தட்ட 108 வகையான கருப்பு சுவாமிகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஐயப்பன் போன்ற தெய்வங்கள் அவதரித்ததற்கு புராணங்களில் பல கதைகள் உள்ளது. ஆனால் கருப்ப சுவாமிக்கு அப்படி எதுவும் கிடையாது. கிராமங்களில் முன்னோர்கள், பூசாரிகள் ஆகியோரால் சொல்லப்பட்ட வாய்வழி கதைகள் மூலமாக மட்டுமே கருப்ப சுவாமி யார், அவர் எப்படி தெய்வமாக மாறினார் என்ற விவரங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவற்றில் அதிகமாக சொல்லப்படும் கருப்பு சுவாமியை பற்றி தான் இன்று முக்கியமாக சுவாமி ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்ய புறப்பட்ட போது அவருக்கு துணையாக சேனாதிபதியாக பணியாற்ற சிவபெருமானால் படைக்கப்பட்டவர்தான் இந்த கருப்ப சுவாமி என சில கதைகள் சொல்லுகின்றன. இதனால் தான் இன்றும் சபரிமலையில் காவல் தெய்வமாக கருப்ப சுவாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக, ராமன் சீதை தம்பதிக்கு லவன், குசன் என 2 மகன்கள் இருந்ததாக கதைகளில் நாம் படித்ததுண்டு. ஆனால் லவன் மட்டும்தான் சீதை. முக்கியமாக சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தபோது பிறந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை சீதை லவனை வால்மீகி முனிவரிடம் விட்டுவிட்டு குளத்திற்கு, ஆற்றுக்கு நீர் எடுக்க சென்றால் அந்த நேரத்தில் வால்மீகி தியானத்தில் ஆழ்ந்துள்ளார். தியானத்தில் இருந்து மீண்டு வந்த வால்மீகி குழந்தை லவனை காணாதான் அழுதிச்சி அடைந்தார். சீதை வந்தால் லவணனை காணாமல் வருத்தப்படுவாள் என்பதனால் அங்கிருந்து தர்ப்பை புல்லை எடுத்து அதிலிருந்து லவனை போன்ற ஒரு சிறுவனை வால்மீகி உருவாக்கினார். சிறிது நேரத்தில் தண்ணீர் எடுக்க சென்ற சீதை மகன் லவனும் ஆசிரமத்தோடு திரும்பி வந்தான். லவன் போலவே இருக்கும் இந்த சிறுவன் யார் என வால்மீகியிடம் கேட்க அவரும் நடந்தவற்றை எடுத்து சொன்னார். சீதை அந்த சிறுவனையும் தனது மகனாக நினைத்து வளர்க்க துவங்கினாள். ஒரு கட்டத்தில் யார் உண்மையான லவன் என்ற சந்தேகம் ஏற்பட்டு இருவரையும் தீயில் நடந்து வரும்படி ராமர் கூறியுள்ளார். அப்போது உண்மையான லவன் எந்த பாதிப்பும் இல்லாமல் தீயில் இருந்து வந்துள்ளார். ஆனால் தற்பையால் உருவாக்கப்பட்ட லவன் தீக்குள் சென்று வந்ததால் கருப்பு நிறமாக மாறினார். உடனடியாக அவனுக்கு உயிர் கொடுத்த ராமர் குசன் என பெயரிட்டு நீ பூமிக்கு காவலராக இரு என கட்டளையிடுகிறார். குசன் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் தற்பை புல் என்று பெயர். இவரே கருப்பு சுவாமியாக பிறகு அழைக்கப்பட்டு வணங்கப்படுகிறார் என சொல்லப்படுகிறது. நிறைய கருப்பு சாமி மந்திரங்களிலிருந்து தற்பை புல்லில் இருந்து பிறந்தவன் என பொருள் தரும் என கூறப்படுகிறது. நாட்டார் மார்பில் பல கிராம மக்களால் சொல்லப்படும் கதை என்னவென்றால்,
வயல்வெளிகள், ஆடு மாடுகளை பாதுகாப்பதற்காக அந்த ஊர் காவலாளியாக இருந்து பிறருக்கு உயிர் தியாகம் செய்த முன்னோர்களை கருப்ப சுவாமியாக மக்கள் வழிபடுவதாக சொல்லப்படுகிறது. சில மக்கள் அவர்களின் முன்னோர்களை கருப்ப சுவாமியாக நினைத்து வழிபடுவது என நம்பப்படுகிறது. இதுவே உண்மையான வரலாறாக போற்றப்படுகிறது.